நீங்க வெளியில பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ள வந்தது உண்மைதான். ஒருவேளை இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் யாராச்சும் சிரிக்காம பாத்தீங்கன்னா கீழே உங்க ஜிபே நம்பர் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, நான் 100 ரூபா ஜிபே பண்ணி விடுறேன். சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம எக்ஸலன்ட் மூவிஸ்ல தி பார்ன்ற படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். படம் பேரே ஒரு போதையா இருக்குல்ல, ஆனா அது பேர்ல மட்டும் தான் இருக்கும். படத்துல ஒரு குடிக்கிற சீன் கூட வராது. அதனால தாராளமா எல்லா வயதினருமே இந்த படத்தை பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல மொத்தமாவே 10-15 பேர் தான் நடிச்சிருப்பாங்க. ஆனாலுமே படத்துல ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங் வர ரொம்ப சஸ்பென்ஸாவே தான் போகும். எவ்வளவு சஸ்பென்ஸா இருந்தா தான் நமக்கு என்ன, எப்படியும் அதை நம்ம ரிவ்யூ பண்றோன்ற பேர்ல அது காமெடி படமா தான் ஆக போகுது. சோ அதை நீங்க பார்த்து கொஞ்ச நேரம் உங்க கவலையெல்லாம் மறந்து பயங்கரமா நல்லா பயங்கரமா என்ஜாய் பண்ணி வாய் விட்டு சரிங்க. வாங்க இப்ப படத்துக்குள்ள போவோம். இப்ப படத்தோட ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம அல்டா அன்னலட்சுமியை தான் காட்டுறாங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயினி. இப்ப கடையிற பாரு தயிர், நீ தாண்டா என் உயிர்னு அவ ஆளுகிட்ட உருட்டிக்கிட்டே வர, இவ உருட்டுல போன்ல சார்ஜே இல்லாம போயிருது. சரின்னு சுத்தி முத்தி பார்த்தா இவ பின்னாடி ஒரு பார் இருக்கு. அதை பார்த்துட்டு ஆகா, துன்பத்துல தவண்டு போனவங்களுக்கே சார்ஜ் போடுற இடம், கேவலம் நம்ம போனுக்கு சார்ஜ் போட மாட்டாங்களான்னு உள்ள போக கரெக்டா அதே நேரத்துல மூஞ்சில தொப்ப வச்சிருந்தாலும் இருமிக்கிட்டே பாத்ரூம் யூஸ் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டு பாத்ரூம்குள்ள போறாரு. அதுக்கு அந்த கடையோட ஓனர் அம்மா ரவுடி பேபியும் இப்ப அந்த ஆளை பார்த்து ஆமா எங்கேயாச்சும் கண்டது கடையை தின்ன வேண்டியது, கடைசியில எங்க கடை பாத்ரூம் வந்து நாரடிக்க வேண்டியதுன்னு புலம்ப, அதை பார்த்து நம்ம ஹீரோயினியும் ஆஹா நம்மளும் ஒண்ணுமே ஆர்டர் பண்ணாம சார்ஜ் மட்டும் போட சொன்னா ஓசியில ஏசி காத்து வாங்க வந்தியான்னு நம்மளும் இதே மாதிரி தானே அந்த ரவுடி பேபி திட்டுன்ட்டு பயத்துல ஒரு காஃபி ஆர்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் போனை சார்ஜ் போட சொல்ல அந்த கடையிலேயே ரொம்ப வருஷமா வேலை செய்யற ஒரு பையன் இருப்பான். அவன் பேர் தான் பார்த்தா. பலன்னு பளிங்கு செல போல இருக்க நம்ம ஹீரோயினிய பார்த்த உடனே ஐயோ உங்களுக்கு இல்லாத சார்ஜரானே கடையில ஓடிட்டு இருந்த மொத்த சார்ஜிங் கேபிளையும் புடிங்கிட்டு வந்து உங்களுக்கு எது வேணுமோ எத்தனை வேணுமோ எடுத்துக்கங்க, மிச்சத்தை பேக்ல போட்டு வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்றான். அடுத்து கொக்கோ கோலா விளம்பரத்துல வர மாதிரி இருக்கானே இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. என்னதான் அவனை சுத்தி இவ்வளவு அமளித்து மொழி நடந்தாலும் சோறுண்டு சுகமுண்டு என் வேலை உண்டுன்ற மாதிரி அவன் வேலையை அவன் பார்த்துக்கிட்டு கம்முன்னு கிடப்பான். அடுத்து இவங்க வரிசையிலேயே ஒரு பைத்தியம் முடிச்ச பிச்சைக்காரன் அந்த கடைக்குள்ள வந்துட்டு இந்தாங்கடா காசு, அன்னைக்கு இதை கேட்டதுனடா என்னை அடிச்சு துரத்துனீங்க, இப்ப இதை வச்சுக்கிட்டு சாப்பிட ஏதாவது கொடுங்கடான்னு கேட்க காசை பார்த்த கடையோட ஓனர் ரவுடி பேபியும் பூனை வால்ல செஞ்சு எடுத்த புரோட்டீன் நிறைந்த ஒரு பண்ண தராங்க. அதையும் அவன் சவுக்குன்னு கடிச்சு தின்னுக்கிட்டு இப்படியே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகத்துல இந்த பாருக்குள்ள இருக்க வெளியில செவனேன்னு தொப்பையை குறைக்க வாக்கிங் போனவரை பட்டார்னு போட்டு தள்ளி வாக்கிங்ல வந்தவரை ஜாக்கிங் ஸ்பீட்ல மேல அனுப்பி விட்டுறானுங்க. பாருக்குள்ள இருந்த மொத்த அரலுசும் அரண்டு போய் அந்த ஆளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தா ரோட்ல ஒரு ஈ காக்கா கூட இல்ல. இவனை யார் சுட்டா எங்கேருந்து சுட்டாங்கன்னு கூட தெரியல. அப்ப அந்த கடையிலே வேலை செய்யற பார்த்தா அவசரமா போலீஸுக்கு போன் பண்ண என்னை நோக்கி பாயும் தொட்டானே பாட்டு காலர் டியூன்ல ஓட ஒருத்தரும் போன் எடுக்க மாட்டேன்றாங்க. இங்க இவ்வளவு அமளி துமளி நடக்குது, இதெல்லாம் எதுவுமே தெரியாம யூடியூப்ல ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருந்த நம்ம ஹீரோக்கு வைஃபை கனெக்ஷன் கட் ஆக ரவுடி பேபி ஆயா அந்த வைஃபையை போட்டு விடுன்னு கேட்க அப்பதான் தெரியுது எல்லாரும் எதையோ விசித்திரமா பார்த்துட்டு நிக்கிறாங்கன்னு. அப்பதான் அந்த கடைக்குள்ளேயே ஒரு தூய்மை பணியாளர் ஒருத்தர் இருப்பாரு. அப்ப அவரும் அந்த மனுஷன் உயிரோட தான் இருக்காரு, நான் போய் அவரை காப்பாற்ற முடியுமான்னு பாக்குறேன்னு கடையில கூட இருக்கவங்க எல்லாருமே தடுத்தாலும் போய் பார்த்தா தரையில உட்காந்துட்டு இருந்தவரை தலையிலேயே சுட்டு சாவடிச்சு பெருசுக்கு பக்கத்திலே படுக்க வச்சிடறாங்க. பாருக்குள்ள இருந்தவனுங்களும் அரண்டு போய் ஐயோ இது ஏதோ பெரிய கும்பல்ரா, எல்லாரும் தரையா படுங்கடான்னு படுக்க, ஆனா அந்த பைத்தியம் பிடிச்ச பக்கி மட்டும் நீங்க எல்லாம் இப்படியே பயந்துகிட்டு கடைக்குள்ளேயே சொப்பு ஜாமா வச்சு விளையாண்டுட்டு இருங்க, ஐயா வெளியில போய் சுட்டவனை போலீஸ் கிட்ட சுட்டி காமிச்சு பிரதமர் கையால விருது வாங்க போறேன்னு சொல்லிக்கிட்டு வெளியில போவான் பாருங்க. நல்ல வேலை ரவுடி பேபி ஆயா அவனை கூப்பிட்டு ஐயா ஆர்வ கோளாறு உள்ள அரவைக்காடே பிரதமர் ஐயா இப்ப ஊர்லயே இல்லையா, அதுக்கு பதிலா நாய் வாழ செஞ்ச நாஸ்தாவை ஆயா அங்க செஞ்சு வச்சிருக்கேன், அதையே ஒரு ரிவார்டா நினைச்சு அதையே சாப்பிட்டுக்கிட்டு உள்ளே கடைன்னு சொல்ல அவனும் போய் ஹாயா சோஃபால உட்கார்ற மாதிரி உட்காந்துறான். என்னதான் இவங்க மாத்தி 100க்கு அதாவது போலீஸுக்கு கால் பண்ணாலும் போன் போகவே மாட்டேங்குது, சுத்தமா சிக்னல் இல்லைன்னு தான் வருது. சரி டிவியை போடுங்க, அதுல நியூஸ்லயாச்சும் இது எல்லாத்தையும் பத்தி சொல்றாங்களான்னு பாப்போன்னு பார்த்தா பாச்சா உருண்டையை பால்கோவா என்று நினைத்து கருக்கு முறுக்கு என கடித்து சாப்பிட்ட இளைஞர் பலின்னு வருதே தவிர இங்க நடக்கிறதெல்லாம் நியூஸாவே வரமாட்டேங்குது. சரின்னு வேற வழி இல்லாம கப்பு சுப்புன்னு எல்லாரும் அந்த கடைக்குள்ளேயே கொஞ்ச நேரம் உட்காந்துருக்க நம்ம அல்டா அன்னலட்சுமி சும்மான்னு இல்லாம நான் கட்டன் சாயா காஃபினா கூட 5 ஸ்டார் ஹோட்டல்ல மட்டும் தான் குடிப்பேன், என் கரகம் இங்க வந்து மாட்டிக்கிட்டேன்னு கலரா ரீல விட கடையை பத்தி பேசினதுல ரவுடி பேபி ஆயா காண்டாகி எங்க கடைக்கு என்ன குறைச்சல், எங்க நான் போடுற ஒட்டகச்சிமி கால் சூப்பை குடிச்சிட்டு ஒரே ஒரு குறை சொல்லிரு பாப்போம், இன்னொரு தடவை கடையை தப்பா பேசின மாப்பிள்ள அடிச்சே உன்னை சாவடிச்சிருவேன்னு ஒரு மிரட்டி விட்டுருது. அப்ப அந்த கடைக்குள்ளேயே ஒரு போலீஸ் ஆபீசரும் மாட்டிக்கிட்டு இருப்பாரு. அவரு பாயிண்ட் ஆஃப் வியூல வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு. அது என்னன்னா இந்த கடைக்குள்ளேயே நம்ம கூடவே ஒரு தீவிரவாதி இருக்கான், அவன் மனித வெடிகுண்டா கூட இருக்கலாம், அது யாருன்னு தெரியாம தான் அவனோட சேர்த்து போலீஸ் நம்மளையும் சாவடிக்க பாக்குது, நம்மளே நம்மளுக்குள்ளாரையே மாத்தி செக் பண்ணலாம், யாரு தீவிரவாதியோ அவங்கள நம்மளே பிடிச்சி போலீஸ்ட கொடுத்துடலாம்னு சொல்ல நம்ம ஹீரோ உஷாராயி நைஸா அவன் பேகை ஒளிச்சு வைக்க அதை இவங்க 2 பேருமே பாத்துறாங்க. டே ஊம குசும்பு நீதானா அது, நீ காலர் பட்டன் போட்டிருக்கும் போதே நினைச்சேன்டா கண்டிப்பா அது நீயா தான் இருப்பான்னு சொல்லி பேகை செக் பண்ண போறப்ப நம்ம ஹீரோ அவங்களை செக் பண்ணவே விட மாட்டேங்கிறான். அவன் 2 கையும் 2 பேர் பிடிச்சிக்கிட்டு கடையில வேலை செய்யற பார்த்தா பேகை தூக்கிட்டு அந்த பேகை ஓபன் பண்ணலாம்னு போறப்ப அவனுக்கே பயம் வந்துருது. ஆனாலும் நம்ம கிட்ட தான் எதுக்குமே அஞ்சாத ஆயா இருக்கே, அதை ஓபன் பண்ணி பார்த்தா ஃபர்ஸ்ட் உள்ள இருந்து 4-5 துணியை எடுத்து வெளியில
கீழே போடுது. அடுத்து பார்த்தா சப்படை டிவிடி பிளேயர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கு. இதான் பாமானு ஆயா கேட்க ஹீரோயினி அதை புடுங்கி நங்கனு கடின்னு கீழே போட்டு மிதிக்க பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்ப இது பாம் இல்லையான்னு கேட்டா, எது பாமா? 6 மாசமா என் கம்பெனி கொடுத்த ப்ராஜெக்டை செஞ்சு அந்த ஆர்ட் ஸ்கூல்ல தான் வச்சிருந்தேன். பாம் எது ஆர்டிஸ்க்கு எதுனே தெரியாத தற்குறி, அதை போட்டு உடச்சிட்டியே. இப்படி எல்லாம் எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு தான் நான் பேகை ஒளிச்சு வச்சேன்னு சொல்ல, யாரா அது பாத்ரூம்குள்ள இருந்து இந்த கதறது கதவை திறங்கடா முதல்னு கதவை தட்ட பார்த்தா கதவை திறக்கவே மாட்டேன்றானுங்க. இப்ப பாரு பார்த்தாவின் பஞ்சதந்திரத்தனு கடையில வேலை செய்யற பைய ஓடி வந்து கதவை முட்டை செவுத்துல அடிச்ச பந்து மாதிரி திருப்பி ரிட்டர்ன் வந்து விழுந்துடுறான். நம்ம போலீஸ்காரரும் எப்பா பஞ்சதந்திரம் கொஞ்சம் நவுருன்னு அவர் கையில வச்சிருந்த ஒரு கண்ணை வச்சு டோரை பார்த்து சுட்டு டோரை ஓபன் பண்ணி விட்டுறாரு. ஓபன் பண்ணி பார்த்தா மூஞ்சில தொப்ப வச்ச அங்கிள் ஏடா கூடமா படுத்துக்கிட்டு இருப்பாரு. ஸ்டார்டிங் சீன்லயே ஒருத்தர் இருமிக்கிட்டே டாய்லெட் குள்ள போயிருப்பாரு இல்லையா, அவருதான் அவரு. அங்க இருக்கவங்க எல்லாம் அரபோத நாய் குடிச்சிட்டு அண்டா மாதிரி உருள்றத பாருன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. ஆனாலும் நம்ம அல்டாப் அண்ணலட்சுமிக்கு மனசே கேட்காம சரி சனத்தவளை பரட்டலாமேன்னு பாக்குறா. அவளால முடியல. ஆனா அவன் பக்கத்திலே ஒரு ஊசி ஒண்ணு இருக்கும். அதை கையில எடுத்து பாத்துக்கிட்டே இருக்கிறப்ப இந்த சைடு ஒரு போலீஸ் வேனு இவங்க கடை வாசல்லே வந்து நிக்க, அப்பாடா காவல் தெய்வம் கருப்பு வேன்ல காப்பாத்த வந்துருச்சான்னு ஆசையா பார்த்தா வேனை விட்டு இறங்கின போலீஸ் 10-15 டயரை மொத்தமா கொளுத்தி விட்டுட்டு இவங்களை கொஞ்சம் கூட கண்டுக்காம அந்த இடத்த விட்டு போயிடுறாங்க. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. சரி டிவி ஆன் பண்ணி நியூஸ் சேனல்ல பாப்பேன்னு பார்த்தா அதுல சிட்டிக்கு நடுவுல இருக்க ஒரு பார்ல தீ பிடிச்சி எரிஞ்சதாகவும் அதை சுத்தி இருக்க மக்கள் எல்லாத்தையும் அப்ரூவப்படுத்தினதாகவும் போடுறாங்க. இவங்களுக்கு எல்லாம் அல்லு கலண்டுருச்சு. அப்ப அந்த போலீஸ்காரு அவர் போலீஸ் மூலையை பயன்படுத்தி ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கிறாரு. அது என்னன்னா, நம்ம எல்லாத்தையும் கடைக்குள்ளேயே வச்சு கதையை முடிக்க போறாங்க. அதை செய்ய போறதும் வேற யாரும் இல்ல, நம்ம கவர்மெண்டே தான் செய்ய போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த பாத்ரூம்குள்ள உருண்டுகிட்டு இருந்தாண்டா இங்கே நிக்குது. பார்த்தா கண்ணு ரெண்டும் நல்லா வெள்ளையா, காதுல இருந்தெல்லாம் ரத்தம் ஊத்த அப்படியே மலை கீழே சாயுது. எல்லாரும் இவன் பக்கத்துல வந்து இவனுக்கு என்னதான் ஆச்சுன்னு பார்க்க, என்ன தொடாதீங்க அவனை விடாதீங்கன்னு எல்லாத்தையும் 2 டைம் சொல்லிட்டு செத்து போயிடுறான். அப்ப அவனோட போன் எடுத்து பார்த்தா அவன் ஒரு மிலிட்டரி ஆபீசர்னும். அப்ப இவன் ஆப்பிரிக்கால வேலை பார்க்கும்போது அங்க ஒரு கொடூரமான வைரஸை பத்தி ஆராய்ச்சி நடக்க, அப்ப அந்த ஆராய்ச்சியின் முடிவுல இவன் உடம்புல வைரஸை பரப்பி விட்டுட்டு அவங்க எஸ்கேப் ஆயிடுறானுங்க. அந்த வைரஸோட தாக்கத்துல தான் இவன் இப்ப செத்துருக்கான்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்னு எல்லாரும் சீரியஸா பேசிட்டு இருக்க, இந்த பைத்தியக்கார பயபுல நடனா செத்தவன் பாடி மேல பூவை போட்டு அலங்காரம் பண்ணி விளையாண்டுட்டு இருக்கான். அப்ப அந்த கேப்லயே நம்ம ஹீரோவும் ஹீரோயினையும் பேசி நல்லா ஃப்ரெண்ட் ஆயிடுறாங்க. அப்ப கரெக்டா செத்து போன சனத்தவள போன்ல இருந்து சிக்னல் வர நம்ம ஹீரோவும் அந்த போன்ல இருந்தே போலீஸுக்கு கால் பண்ண போக, அப்ப உள்ள இருந்த போலீஸ்காரரும் அப்படியே சுடுகாட்டுக்கும் போன் பண்ணி நம்ம எல்லாருக்கும் குழி தோண்ட சொல்லிருன்னு சொல்றாரு. ஏன்னா அவங்க நாட்டு போலீஸ் தானே இவங்களை கொல்லவே பாக்குறது. அடுத்து நம்ம ஹீரோ அவனுக்கு தெரிஞ்ச ஒரு ரிப்போர்ட்டர் பொண்ணுக்கு கால் பண்ணி பேச, போன்ல ஒரு பொண்ணு குரலை கேட்ட நம்ம பார்த்தா பைய அவன் வாங்கி பேசுறேன்னு சொல்லி பேச சிக்னல் கட்டாயி கால் கட்டாயிருது. உள்ள இருந்த போலீஸ்காரர் காண்டாகி, டே கோமாளிங்களா போனை முதல்ல ஏன்ட்ட கொடுக்கணான்னு கண்ணை வச்சு மிரட்டி கேட்க, போனை அவர் கையில கரெக்டா கொடுக்க வரப்ப நம்ம ரவுடி பேபி ஆயா போனை வாங்காத, அது வைரஸால பாதிக்கப்பட்டு செத்து போனவனோட போனு, அவனை தொட்டாலோ இல்ல அவன் பொருட்களை தொட்டாலோ அந்த வைரஸ் நம்மளையும் பாதிக்கும்னு சொல்ல, இப்ப இந்த சைடு தொடாத 3 பேரும் ஒன்னாயிடுறாங்க. யாருன்னா போலீஸ்காரரு, ரவுடி பேபி ஆயா, அப்புறம் அந்த பிசினஸ் மேன் ஒருத்தர். அது மட்டும் இல்லாம அந்த போலீஸ்காரர் கண்ணை வச்சு இவங்க எல்லாத்தையும் மிரட்டி கடைக்கு கீழே இருக்க பேஸ்மெண்ட்டுக்கு போக சொல்ல கூடவே அந்த பணத்தையும் எடுத்துட்டு போக சொல்றாரு. அந்த கடையிலேயே பல வருஷமா வேலை பார்த்த நம்ம பார்த்தா ரவுடி பேபி ஆயாவை பார்த்து, நான் 21 வருஷமா இந்த கடையிலேயே நாயா உழைச்சிருக்கேன், என்னையாவா கீழே போக சொல்றீங்கன்னு கேட்க, சாரி 25 வருஷம்னா நான் கொஞ்சம் யோசிச்சிருப்பேன், நீ 21 தானே, நீ கீழே போறாசான்னு சொல்ல அவங்களும் அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு பேஸ்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இப்ப இதுக்குள்ள யார் யார் இருக்கானா நம்ம ஹீரோ, ஹீரோயினி, பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி, பார்த்தா, அப்புறம் அந்த பாட்டின்னு மொத்தம் 5 பேர் இருக்காங்க. சும்மாவே பேஸ்மெண்ட்டுக்குள்ள ஆக்சிஜன் கிடைக்காது. அதுலயே மேல இருக்கவங்க அந்த பேஸ்மெண்ட் டோரை வேற க்ளோஸ் பண்ணிட்டாங்களா. பாவம் அந்த பாட்டிக்கு மூச்சு விட முடியாம திணற மேலே ஏறி போய் அந்த டோரை தட்டுன்னு தட்ட கூடவே அந்த கூல்ட்ரிங்க்ஸ் ட்ரேவும் ஆட்டுன்னு ஆட்ட ட்ரேயோட சேர்ந்து அந்த கூல்ட்ரிங்க்ஸும் கீழே விழுந்து உடஞ்சிருது. பார்த்தா கொட்டுன கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் எதுலயே ஊத்துற மாதிரி சவுண்டு கேட்க சாக்கை விலைக்கு பார்த்தா ஒரு சின்னோண்டு பாதாள சாக்கடையோட ஓட்ட மாதிரி ஒன்று இருக்கு. நம்ம பைத்தியம் பிடிச்ச வெட்டிக்கிளி அந்த மூடியை மட்டும் தனியா புடிங்கி எடுத்துட்டு இவன் கையில இருந்த ஒரு பாட்டில உள்ள தூக்கி போட்டா ஆழம்லாம் ஒன்றும் பெருசா இல்ல. எல்லாரும் வாங்க இதுலயே தப்பிச்சு போயிடலாம்னு அந்த பைத்தியக்காரன் சொல்ல கூட இருக்கவங்களாம் பாதாள சாக்கடையான்னு மூஞ்ச சொல்லிக்க, நீங்க வந்தா வாங்க வராட்டி போங்கடான்னு சமையலுக்கு வச்சிருந்த எண்ணெயை தூக்கி இவன் உடம்புல ஊத்திக்கிட்டு அந்த குழிக்குள்ள இறங்கிடுறான். பார்த்தா அவன் இடுப்பு வரைக்கும் தான் உள்ள போயிருக்கும். அதுக்கு மேல போக முடியாம பைத்தியக்காரன் ஊன்னு கத்த, அதை பார்த்த நம்ம பார்த்தாவும் இந்த வரேன்னு சொல்லி மேல இருந்து அவனை பிடிச்சி அழுத்த அப்படியே நெஞ்சு வரைக்கும் தான் போயிருக்கும். இந்த விளையாட்டு நல்லா இருக்கேன்னு அடுத்து ஹீரோ வந்து
மிதி மிதின்னு மிதிக்க அடுத்து 2 பேரும் சேர்ந்து அவனை அமுக்குன்னு அமுக்குறானுங்க. இவங்க 2 பேரும் அந்த பைத்தியக்காரனை வச்சு இப்படியே ரவுஸ் பண்ணிட்டு இருக்க பாவம் அவனால வலி தாங்க முடியல. அடே செங்கோடா என்னால முடியலடா, முதல்ல என்ன வெளியில எடுங்கடான்னு சொல்ல இதோட படத்தோட பார்ட் 1 முடியுது. சோ எத்தனை பேர் இந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணீங்க, இல்ல கடைசி வரைக்கும் சிரிக்காம பாத்தீங்களான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம யாரும் 100 ரூபா ஜிபே சீரியஸா எடுத்துக்கிட்டு கீழே உங்க ஜிபே நம்பரை கமெண்ட் பண்ணாதீங்க. மிஷின் மாதிரி ஓடிட்டு இருக்க உங்க வாழ்க்கையில கொஞ்ச நேரம் நீங்க ரிலாக்ஸ் ஆகி உங்களை சிரிக்க வைக்க தான் அப்படி சொன்னேன். யாரும் உங்க நம்பரை கீழே கமெண்ட் பண்ணாதீங்க, அது மிஸ்யூஸ் ஆக நிறையவே வாய்ப்பு இருக்கு. வீடியோக்கு எதுவும் நிறைய குறை இருந்தா மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பார்ட் 2 வீடியோல சந்திப்போம். பாய்.